ஹை கேஸ் வெல்கம் பேக் டு எம்பி கேம்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போய் சன் கேம் பிளே தான் கேஸ் பார்க்க போகிறது. இந்த எபிசோட் 13 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்க்காம பார்த்துருந்துருங்க. ஸோ இப்போ கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மூலியமாக மறக்காம முடியாது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி கேஸ் வாங்க போகிற பேச வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஸோ மறக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்காக. ஸோ ஒரு 16 to 17 மினிட்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ நான் வந்து செகண்ட் சேனலில் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ போக்கிமான் பிளாக் வந்து ஃபஸ்ட் சேனலில் போகிறேன். ஸோ போக்கிமான் சன் வந்து செகண்ட் சேனலில் போகிறேன். ஸோ செகண்ட் சேனலில் ரீச் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிங்க் நெக்டார் எடுத்துருப்போம். ஸோ திரும்பவும் பிங்க் நெக்டார் முளைச்சிருக்கு. ஸோ கைஸ் அந்த வீடியோட லிங்க்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிடும். ஸோ மறக்காம அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனல் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போகிறேன். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் இந்த வீடியோ கைஸ் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சாங்ஸ் வீடியோஸ், அதுக்கெலாம் நிறைய காப்பிரைட் வந்துருக்கு. ஸோ இந்த சேனல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் கைஸ் வச்சு போட்டிருக்கேன். பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் என்ன ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான். ஸோ கைஸ் இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம ஓடலாம். ஓடு என்று ஓட வேண்டியது தான். ஸோ போக்கிமான் சன் நீங்கள் இன்னும் அந்த கேம் பிளேலாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள் கைஸ். போன வீடியோவில் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம் கைஸ், அதாவது இந்த ஊருக்கு வந்திருப்போம். ஸோ இந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, ஒரு சிட்டி மாதிரி வந்திருப்போம். இந்த இடத்துல தான் செகண்ட் ட்ரையல் இருக்கும். ஸோ ரூட் 7 தான் செகண்ட் ட்ரையல் இருக்கும் மக்களே. ஸோ இப்போதைக்கு அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ செகண்ட் ட்ரையல் இங்கே தான் வேலி டவுன். இந்த இடத்துல நமக்கு ஒரு போக்கிமான் பிடிக்கணும். பட் ஆனால் அந்த போக்கிமான் எப்படி மாட்டும் தான் தெரில அப்படின்னு நினச்சி சுற்றிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து அதுவே மாட்டிடுச்சு கைஸ். ஸோ அதுவும் ஃபீமேலே மாட்டிடுச்சு. அது எப்படின்னு தான் தெரில. ஸோ இதோட நம்ம டீம் ஃபுல்ஃபில் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நான் எப்படி சொல்கிறது, ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஃபுல்ஃபில் ஆச்சு இந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் கைஸ், அழகாக வச்சுக்கலாம். ஸோ இவனும் நம்ம டீமில் இனிமேல் ஒருத்தனாக போகிறான். ஸோ இது ஒரு ஃபயர் டைப் ப்ளஸ் பாய்சன் நினைக்கிறேன். தரமான போக்கிமான் கைஸ் இது. ஸோ சிறப்பான போக்கிமானே சொல்லுவேன் 100%. ஸோ இது வந்து ஃபீமேல் வெர்ஷன் தான் கைஸ் எவால்வ் ஆகலாம். ஸோ மேல் வெர்ஷன் எவால்வ் ஆக மாட்டான். ஸோ அதனால தான் இஸ் ஃபீமேல் வெர்ஷன் பிடிக்கணும். மேல் வெர்ஷனும் இந்த இடத்துல மாட்டோம். பட் மேல் வெர்ஷன் அவ்வளோ இது இல்லை. ஸோ இப்போதைக்கு இது ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடும். வழக்கம் போல் தான் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டா தான் ஆகணும். ஸோ ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடுமான்னு பார்த்துட்டே இருந்தேன். கூப்பிட்டுச்சா இல்லைன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ். இன்னும் கூப்பிடல. அது கூப்பிடுவோம், மேபி கூப்பிட்ற சான்ஸ் இருக்குது. போக்கிபால் போட்டேன், மாட்டிடுமான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பால்லே மாட்டினா லக்கு தான் இல்லை கைஸ், அதனால தான் போட்டேன். ஸோ நினச்ச மாதிரியே மாட்டிக்கிச்சு கைஸ். ஃபஸ்ட்டு பால்லே தரமாக மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் என்ன போய் இது பண்ணுறதுன்னு தெரில கைஸ், ஏன்னா நான் மறந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட செலண்டிட். ஸோ இது வந்து சேலேஸ் எல்லாம் உருமாறும். ஸோ அந்த உருமாற்றத்துக்காக தான் வெயிட்டிங்கே. ஸோ சாண்டிட்டில் பிடிச்சாச்சு. ஃபைனலி சாண்டிட் இஸ் இயர். ஸோ இதுக்கு இது வைக்கிறேன்னு கேட்டாங்க. நிக் நேமு வழக்கம் போல் எல்லாத்துக்கும் ஏஏ கொடுத்தேன், இதுக்கும் ஏ கொடுத்துருங்க. சார் நிக் நேமே எனக்கு வைக்க பிடிக்காது. ஸோ வழக்கம் போல் இதுக்கும் அந்த எவால்வேஷன் பேர் வச்சுட்டேன், சேலஸ். ஸோ இதுவும் எவால்வ் ஆகும் கைஸ். இன்னும் இந்த கேம் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இப்போ இனிமேல் தொடர்ந்து 2வது சேனல் தான் கைஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் சேனலில் போட்டால் அந்த கேமுக்கு ரீச் இருக்க மாட்டேங்குது, இந்த கேமுக்கு ரீச் இருக்க மாட்டேங்குது, நடுவில் போயிடுது. சரி அந்த கேமுக்கு போட்டோம் இந்த கேமுக்கு போட்டோம் அப்படின்னு தான் கைஸ். ஸோ அந்த சேனலில் ஃபஸ்ட் சேனலில் இன்னும் நிறைய மிஸ்ட்ரி கேம்லாம் போகலான்னு இருக்கேன். இனிமேல் போக்கிமான் கேம்ஸ்லாம் இந்த சேனலில் தான் கைஸ் வரும். ஸோ அதில் போக்கிமான் பிளாக் முடிச்சிட்டேன்னா அப்படியே ஒயிட்டு இந்த சேனலில் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து எப்படி போகிற தெரியாமல் சுற்றிட்டே இருந்தேன் கைஸ். அப்புறமா ஒரு வழியாக கண்டுபிடிச்ச வழியை. ஸோ கைஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கா இந்த பொண்ணு பக்கத்தில். இது உள்ள தான் கைஸ் போகணும். ஸோ நான் தெரியாமே சுற்றிட்டு இருந்தேன். சரி அப்புறம் திரும்பவும் போயிட்டு திரும்பவும் வந்துட்டேன் கைஸ். அப்புறம் எத்தனை தடவை திரும்ப கைஸ் போயிட்டு வரதே வேலையை எனக்கு. நிறைய தடவை போய் இந்த வழியிலே சுற்றிட்டு இருந்தேன் கைஸ். கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டில் தான் கைஸ் இந்த இடத்துல குகை இருக்கிறதே பார்த்தேன். அப்புறம் வந்தால் இந்த இடத்துல ட்ரையலோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த ட்ரையல்ன்ட்டு. ஸோ இது வந்து டோட்டம்ஸ் டென். ஸோ வெளி வாழ்க்கைனோ கைஸ் இது. ஸோ இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான்ல, இவன் தான் கைஸ். போன வீட்டில் இவனை பார்த்துருப்பீங்க. ஸோ இவன் தான் கைஸ் கைவி கேஸ். இவன் கைவி. ஸோ கைவி கேஸ். இவன் கைவி இவன் பேரே கைவி தான் கைஸ். ஸோ நீ ட்ரையலுக்கு ரெடியான்னு கேட்குறான். சரி ரெடிப்பா தம்பி அப்படின்னு சொல்லியாச்சு அவன்கிட்ட. ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்க போக்கிமானில் என்னென்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கண்டுபிடி அப்படின்றாங்க கைஸ். ஸோ அது கூட சண்டை போடணுமோ, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை பார்த்து நம்ம அடுத்த வார இதில் கண்டுபிடிக்குமா கைஸ். ஸோ இப்போதைக்கு இதை பார்த்துக்கலாம் வாங்க. நல்லா தான் டான்ஸ் ஆடுதுங்க கைஸ். சென்ட்ரலில் போக்கிமான் தலை தூக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சென்ட்ரல் உள்ள மெரோவாக்கு. ஸோ அதை தான் சொன்னோம். ஸோ கரெக்டாக மெரோவாக் கரெக்ட் தான் கைஸ். கரெக்டு தான். ஸோ இவன் கூட இப்போ நம்ம சண்டை போடணும். இந்த மெரோவாக் கூட சண்டை போடணும். எப்படி திரும்ப டான்ஸ் ஆட போகுது தெரியல கைஸ். விங்கல் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ். விங்கல் எடுத்துகிட்டு வந்து வந்துச்சு. இது வந்து அலோலன் மெரோவாக் கைஸ்.
ஸோ அலோலன் மெரோவாக். ஸோ இப்படி தான் கேஸ் இருக்கும் அலோலன் மெரோவாக். ஸோ இது ஒரு சூப்பரான போக்கிமான் கேஸ். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ட்ரையலுக்கு நம்பி வந்ததே விங்கலை மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் வாட்டர் டைப்பே இல்லை நம்மக்கிட்ட. ஸோ விங்கலை மட்டுமே நம்பி இந்த ட்ரையலுக்கு வந்திருக்கேன். மெரோவாக்கு செத்துச்சு, ஃபெயிண்ட் ஆயிடுச்சு. செத்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ஃபெயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சாச்சு. மெரோவாக் ப்ளீஸ் திரும்பவும் டான்ஸ் ஆடுறாங்க கீஸ். திரும்பவும் தானே? ஆமாம், திரும்பவும் டான்ஸ் ஆடுறாங்க கீஸ். திரும்பவும் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த தடவை வேறு ஸ்டெப் போடுறாங்க மக்களே. ஸோ ஒன்று அந்த சைடு திரும்பி இருக்குது, ஒன்று இந்த சைடு திரும்பி இருக்குது, ஒன்று நேராக பார்த்துட்டுருக்கு, அந்த சைடு திரும்பி பார்த்துட்ருக்கு கீஸ். ஸோ இப்போ நான் கீஸ் போகிமான்லாம் அப்படி இருக்கு. எவனோ குறுக்க தலையை விட்டுட்டுக்கிறான் கீஸ். இவன் எவன் தெரியலையே. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. எவனோ ஹைக்கறான் கீஸ். இவன் பைத்தியக்காரன் எங்கேருந்து வந்தானே தெரில. திடீர்னு அடி உள்ளு போது. இப்போ பாருங்க கீஸ், இவனுக்கு பட்டுன்னு யாரோ ஐக்கர் டேவிட் அங்கே சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட் கேஸ். இவன் இங்கே அடி அவனை போயிட்டு. இவன்கிட்டயும் 5 டைப் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ வாட்டர் டைப் அட்டாக்கே போதுங்க கேஸ் இவங்களுக்கு ஜாஸ்தி. போடு அட்டாக். கிட்டத்தட்ட குறைஞ்சிச்சு மக்களே. ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட போஸ் இருக்கான்னு தெரில. ஹீல் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க கேஸ். எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது, வாங்கி வச்ச மாதிரி தான். ஸோ அழகாக முடிச்சாச்சு கேஸ். ஸோ வாட்டர் பல்ஸ் முடிஞ்சு. ஸோ அடுத்தது நம்மளோட மட்பிரே வந்து லெவல் 23 போயிடுச்சு. டராகேட் லெவல் 27. டிம் டேவிட், அதாவது சிங்கப்பூர் சித்தப்பா ஹைக்கர் டேவிட், அவர் தோக்கடிச்சிட்டாங்க கைஸ். ஐக்கர் ஃப்ரெண்டு, என்னோட ஐக்கர் ஃப்ரெண்டு தோக்கடிச்சிட்டியா அப்படின்றான் இவன். வா அடுத்தது நீ தான், வா வா வா. ஸோ கைஸ் திரும்பவும் டான்ஸ் ஆடுதுங்க. அதே டான்ஸா இல்லை கைஸ், இந்த அளவு கொஞ்சம் வித்தியாசம். ஐக்கரும் கூட நின்று டான்ஸ் ஆடுறான். ஸோ இப்போ யார் வர போகிறாங்கன்னு தெரியலையே. கிஸ் அந்த போகிமான் கைஸ். ஸோ அதான் கைஸ் சேலசல். இந்த டோட்டம் போக்கிமான், இந்த பிளாக் போக்கிமான் எல்லாமே ஒரே ஆன்சர் தான் கைஸ். இந்த டோட்டம் போக்கிமான், இந்த பிளாக் போக்கிமான், இந்த நியூ போக்கிமான், இந்த சஸ்பீசியஸ் போக்கிமான், 4த்துக்குமே ஒரே ஆப்ஷன் தான். ஸோ சேலசல் கைஸ் இதுதான். ஸோ இதுதான் கைஸ் அந்த போக்கிமானோட எவால்வு. ஸோ ஃபீமேல் வந்து எவால்வ் ஆகும், மேல் வந்து எவால்வ் ஆகாது. ஸோ ஃபீமேல் வெர்ஷன் பிடிங்க, செம்ம போக்கிமான் கைஸ். சேலசல் போடு விங்கல். ஸோ கைஸ் இது வந்து டோட்டம் போக்கிமானால அந்த க்ளோ எஃபெக்ட் சைடில் வருது. ஸோ இந்த டோட்டம் போக்கிமான் நம்மளால் பிடிக்க முடியாது கைஸ். ஸோ இப்போதைக்கு வாட்டர் பல்ஸ் யூஸ் பண்ண அழகாக முடிச்சிடலாம் கைஸ். சப்ப போக்கிமான் தான். அதனோட ஆலே போக்கிமான கூப்பிடுது கைஸ். அதாவது அதனோட எப்படி சொல்கிறது, அது மேல் போக்கிமான், அது ஃபீமேல் போக்கிமான் கைஸ். ஸோ ஃபீமேல் எவால்வ் ஆகிருக்கு பாருங்கள், மேல் எவால்வ் ஆகலை. ஸோ பேசிக்காக 2 லெவல் 20, அது 22. ஸோ இப்போதைக்கு நான் நம்மளோட விங்கல் எடுத்துகிட்டு மட்பிரே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இவன்கிட்ட புல்டோஸ்னு ஒரு அட்டாக் இருக்குது, தரமான அட்டாக்கு, சிறப்பான அட்டாக்கு. ஸோ நமக்கு வந்து ஏதோ பாய்சனஸ் மூவ் போடுறாங்க சார் செலஜில். ஸோ நீங்கள் இன்னும் போக்கிமான் இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்கலாம்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும் கைஸ். ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் மேபி இந்த வீடியோ தானே, இல்லைனா என் சேனலில் செக் பண்ணிங்க இருக்கிறது ஒரே பிளேலிஸ்ட் தான். அந்த பிளேலிஸ்ட் அப்படியே கண்ணில் படும். ஸோ அதுக்காக முடிச்சிடலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம மட்பிரே பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இவன்கிட்ட இருக்க தரமான அட்டாக் புல்டோஸ், சூப்பர் எஃபெக்டிவ் வேறு விடு வேணால் நான் அழகாக முடிச்சிடலாம் கைஸ். ஸோ புல்டோஸ் இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை. இப்போ ஏதோ இந்த வெனாம் ஏதோ போட்டுகிட்டே இருக்காங்க கைஸ். இந்த பாய்சன் மூவ் மாதிரி இருக்குது. ஸோ அட்டாக் வெல் ஆகுது ஏதோ, அதாங்க சார் அந்த அட்டாக் வெல் ஆகுது. சரி வேணா டாரண்ட் போடுறான். ஸோ கூப்பிடுறான் வாடான்றான். உழுது பாரு எல்லாருக்கும் அடி கைஸ். இந்த புல்டோஸ் மூவ் போட்டால் 2 ஒரே அட்டாக்கு செத்துச்சு. டோட்டம் போக்கிமான் சேலசல் ஃபெயிண்டட் கைஸ். என்ன கைஸ் ஒரே அட்டாக்கில் செத்துச்சு. ஸோ மட்பிரே தரமான போக்கிமானாக தான் இருக்குது. இதனுடைய எவால் தான் கைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். குதிரை இப்போதைக்கு கழுத மாதிரி இருக்கா, அடுத்து குதிரை ஆகிடும். ஸோ குதிரையில் மாதிரி பனை மரத்தில் பாதி ஆகிட்டிடும். ஸோ ஸ்பெக்டாக்குலர், ரொம்ப சூப்பராக சண்டை போட்டேன். டோட்டம் போக்கிமானை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்றான் கைஸ். இந்த ஃபைரிசம் ஜி கைஸ் இதை வந்து நம்மளோட இவனுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம டொராகேட்டுக்கு. ஸோ கைஸ் நமக்கு ஃபைனலி ரீச்டு திஸ், அதாவது ட்ரையல் கம்ப்ளீட். ஸோ ஃபைரிசம் ஜி கிடச்சிச்சு, ஜி பவர் நமக்கு. ஸோ இப்போதைக்கு அழகாக முடிச்சாச்சு கைஸ். ஸோ ஃபைரிசம் ஜி பவர் இஸ் அவர் ஹேண்ட். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஒரு அழகாக கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நமக்கு முக்கியமான ஒரு பொருள் கிடைக்கும் மக்களே. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு என்னோட மைடியர் மெரவாக்குனீங்களாம் போயிடுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றான். 10 குவிக் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இது முக்கியமான விஷயம் இல்லை மக்களே, சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட் பேஜர் கொடுத்துருக்கான். அதாவது சாரிசார் நம்ம பறந்து போகலாம் மக்களே. இனிமேல் அவுத்து விட்டு பாருங்கள், நாங்கள் சிறாக்கு அடிப்போம். அந்த மாதிரி தாங்க சிறாக்கு அடிப்பான் பாருங்கள். இப்போ அது எல்லா கேம்லேயும் வர மாதிரி தாங்க, ஃப்ளை மூவ் மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளெல்லாம் விட மாட்டாங்க. இப்போ எப்படி நம்ம ஐயோ அது என்ன கைஸ் மாடு போக்கிமான் பேர் மறந்துடு திடீர்னு. ஸோ அந்த போக்கிமான் எப்படி நம்ம ரைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம்
அந்த சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பொய்மன் கொடுத்தாங்களா, அதில் எப்படி ரைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிளிக் பண்ணி பறந்து போகலாம், ஃப்ளை மூவ் மாதிரி. அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போதைக்கு எதுக்கு நான் நடந்து போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளை மூவ் வச்சு பறந்து போகலாம் தான் இருந்தேன். சரி, அது எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டு போகலாம், எப்படி இருந்தாலும் எவால்வ் ஆகணும் கைஸ். நம்ம லைக் அண்ட் ராக் எவால்வ் ஆகணும். ஸோ அது வந்து எனக்கு மிட் டே ஃபார்ம் வேணும். ஸோ அதுக்காக தான் கைஸ் லைக் அண்ட் ராக்கை எவால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் எவால்வ் பண்ணிட்டா போதும் கைஸ் லைக் அண்ட் ராக்கு. இந்த ராக் ரஃப் தான் கைஸ் இப்போ எவால்வ் ஆக போகுது லைக் அண்ட் ராக்கா. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக நின்றுட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளியர் பண்ணிடலாம் தான் வந்தேன். ஏன்னா டேயில் இருக்கும்போது எவால்வ் பண்ணால் தான். ஸோ டேயில் இருக்கும்போது எவால்வ் பண்ணால் மிட் டே ஃபார்மில் ஆகும். ஸோ நைட்டில் இருக்கும்போது எவால்வ் பண்ணால் மிட் நைட் ஃபார்மில் ஆகும். ஸோ இது டஸ்க்கு ஃபார்ம்னு ஒன்று இருக்குது கைஸ். அது எதுக்குன்னு தெரில. தெரிஞ்சு டஸ்க்கு ஃபார்ம்னு ஒன்று இருக்குதான்னு டவுட்டாக தான் கைஸ் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. எங்கேயோ பார்த்தேன் கைஸ், நான் 3 ஃபார்ம் பார்த்தேன். ஸோ அதான் கைஸ் மியாத் வச்சுருந்துச்சி. மியாத் அழகாக முடிச்சாச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட இதுக்காகவே சண்டை போடாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி லெவல் 25 கைஸ். லெவல் 25ல் தான் நம்மளோட இவன் வாழ் பார்ப்பான். ஸோ அப்புறமா நம்மளோட டம்பரிக்கு வந்து ஃபியூரி அட்டாக் கற்றுக்கிச்சு. ஸோ எதுக்கு தெரில. சரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கல எனக்கு. கிவ் அப் பண்ணிட்டேன். அதில் தான் கைஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ராக் ரஃப் எவால்விங் கைஸ். ஸோ தரமான சிறப்பான சம்பவம். ஸோ நம்ம டீமில் இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது கைஸ். அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் லாஸ்ட்டில் சம்திங் டேஞ்சராக தான் இருக்கும் நம்ம. ஸோ இப்போதைக்கு ரொம்ப சிறப்பான பொய்மெல்லாம் வச்சுட்ருக்கோம் கைஸ். ஸோ இன்னும் எல்லா பொய்மானும் எவால்வ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் 2 ஐஸ்லேண்ட் இருக்குது கைஸ். இன்னும் இந்த ஐஸ்லேண்ட்லேயே ஒரு ட்ரையல் இருக்குது. ஸோ அந்த ட்ரையல் முடிச்சுட்டு அப்புறம் கிராண்ட் ட்ரையல் முடிக்கணும். ஸோ லாஸ்ட் ட்ரையல் வந்து யார் கூடனா, ஃபஸ்ட்டே ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், மாலை ஒன்று. ஸோ அந்த பொண்ணு கூட தான் போடணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு மிட் டே ஃபார்ம் கிடச்சிச்சு கைஸ். ஸோ நாய் மாதிரி இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது கைஸ். ஸோ இதை மூவ் கற்றுக்குது. அக்ஸ்லரேட்டா என்ன மூணு தெரியல, 40 தான் பவரு. ஸோ இப்போதைக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் கைஸ், வேறு வழி இல்லை. சரி கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு தரமான பொக்கிமானே சொல்லுவேன் கைஸ். லைக் அண்ட் ராக் கூட ஒரு சிறப்பான பொக்கிமான் தான். ஸோ இப்போ போகலாம் கைஸ், ஃப்ளை யூஸ் பண்ணி போகலாம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கங்கே பெரிய பெரிய சேவ்லாம் பண்ண முடியாது. ஆல்ரெடி நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ளை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக இங்கே வந்துடலாங்க. ஸோ இப்போ போக்கிமான் சென்டர் தான் போகணும். இந்த போக்கிமான் சென்டர் தான் என்ன தெரில, இதுதான் நினைக்கிறேன் கைஸ். இதுதான் கைஸ், இதுதான் அந்த இதுக்கு போயிருப்போம் வீடியோவில் ராயல் டெமோக்கு. ஸோ அங்கே போய் சண்டெல்லாம் போட்டிருப்பாங்க கைஸ். இப்போ அங்கேருந்து தான் போகிறோம். ராயல் டெமோலேயும் வந்து இறக்கி விட்டுருச்சு, பிரச்சனை இல்லை கைஸ். இனிமேல் எங்கே வேணுமோ அங்கே போய் இறங்கிக்கலாம், அப்படியே ஃப்ளை பண்ணியே போகலாம் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம் தான் நினைக்கிறேன். சரி கைஸ், ஆல் தான் இந்த வீடியோ வந்து பார்த்து அடுத்த பார்க்கறது வரைக்கும் வந்துட்டு தென் டாட்டா பேபி. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. ஸோ கைஸ் பை. ஸோ இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து லிங்க்கில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். அப்படி இல்லைனா சேனலில் இருக்கும், பார்த்துக்கோங்க.